வணக்கம். இப்போது நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ந்து நம்ம யூஸ்வலாக லேபில் ரன் பண்ணுற குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ந்து அதோட சம்மந்தப்பட்ட சில பேசிக்கான டெர்மினாலஜிஸ் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறதுனால பிக்னஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓரளவு இதை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அக்யூரசி அப்படின்றது நான் சொன்ன உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், கரெக்டான அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அக்யூரசினாலும் அதுதான். இப்போது நம்ம கியூசி ரன் பண்ணும்போது, இன்டர்னல் கியூசி ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம மீன் சொல்லலாம், டார்கெட் வேல்யூன்னு சொல்லலாம், எப்படி நல்லா இருக்கலாம். அந்த டார்கெட் வேல்யூ இருக்குல்ல, அதுதான் நமக்கு வர வேண்டிய ஆக்சுவல் வேல்யூன்னு சொல்ல முடியாது, அதை ஒட்டி வரலாம். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். நம்ம டெய்லியும் போடுற இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் வேல்யூஸ் வந்து அந்த டார்கெட் வேல்யூவோட க்ளோஸராக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அக்யூரசி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வர வேண்டிய குளுக்கோஸ் லெவல் 100 mg இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் டெஸ்ட் போடும்போது 99.8, 99.5, 101.1 இந்த மாதிரி 100க்கு பக்கத்துலேயே 100 சுற்றியே உங்களுக்கு வர நீங்கள் போடுற அக்யூசி வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அக்யூரசி. அந்த நீங்கள் கொடுக்குற அந்த வேல்யூ, அந்த உங்களுக்கு வந்த அந்த வேல்யூ அக்யூரேட் வேல்யூன்னு அர்த்தம். ரெண்டாவது, ப்ரிசிஷன் இன்னொரு டேர்ம் இருக்குது. ப்ரிசிஷன்னா என்னென்னா அக்யூரசி மாதிரியே தான். ஸோ இப்போ உங்களுக்கு நேற்று வந்து 101 mg வந்திருக்கு, இன்றைக்கி நீங்கள் போடும்போது 102 mg வருது, நாளைக்கு 101.5 வருது, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 100.8 இந்த மாதிரி வருது. அதாவது நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்துருக்கீங்க, அந்த வேல்யூவை ஒட்டியே ரிப்பீட்டடாக திரும்ப கிட்டத்தட்ட அதே வேல்யூஸ் மாதிரியே வந்துட்டுருக்கு. இதுக்கு பேர் வந்து ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் அப்படின்னா ரிப்பீட்டபிலிட்டின்னு அர்த்தம். ப்ரிசிஷனான வேல்யூ வந்து ப்ரிசிஷனாக இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவே திரும்ப நீங்கள் எத்தனை முறை டெஸ்ட் பண்ணாலும் அதே மாதிரி வேல்யூவே வருதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நீங்கள் போடுற டெஸ்ட் கரெக்டாக இருக்குது, உங்களோட பிப்பட்டிங் நல்லா இருக்குது, உங்களுடைய மெஷின் நல்லா இருக்குது, உங்களுடைய ரியேஜன் நல்லா இருக்குது. ஸோ எத்தனை முறை போட்டாலும் அதே வேல்யூ தான் வருது. ஸோ நீங்கள் போடுற அந்த டெஸ்டிங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ப்ரிசிஷன். ஸோ அக்யூரசியும் அதே மாதிரி தான் இருக்குது, ப்ரிசிஷனும் அதே மாதிரி தான் இருக்குன்னா இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அக்யூரசியில் நான் சொன்ன மாதிரி ஒரு டார்கெட் வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவை சுற்றி வேல்யூ பக்கத்துலேயே இருந்ததுன்னா அது அக்யூரேட் வேல்யூ. ப்ரிசிஷன் அப்படின்றது ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவே திரும்ப ரிப்பீட்டடாக அதே மாதிரி வரணும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக வருதில்ல அந்த வேல்யூ, அந்த டார்கெட் வேல்யூவோடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டார்கெட் வேல்யூ ஒட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி குளுக்கோஸுக்கு வந்து 100 mg 100 mg சுற்றியே இருக்கிற வேல்யூஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் அக்யூரேட் வேல்யூ, அக்யூரேட் ரிசல்ட்ஸ். பட் ப்ரிசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 140 வந்துகிட்டே இருக்குது, 140, 141, 140.9 அந்த மாதிரி 140 சுற்றியே வந்துட்டு இருக்கு. ஆனால் 5 முறை 6 முறை போட்டாலும் அதே வேல்யூ தான் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது ப்ரிசிஷன். பட் இந்த ப்ரிசிஷன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நாட் அக்யூரேட். ஏன்னா அது டார்கெட் வேல்யூவுக்கு பக்கத்தில் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஒரு 5 குளுக்கோஸ் டெஸ்ட் போடுறோம், இதே மாதிரி இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், 98, 99, 98.5, 99.2, 99 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிப்பீட் வந்துகிட்டே இருக்குது, 100 சுற்றியே இருக்குது. இது வந்து நல்ல ப்ரிசிஷனான வேல்யூ. இந்த படத்தை பாருங்கள், ஹை அக்யூரசினா நம்ம டார்கெட் நடுவில் இருக்கிற அந்த ரெட் கலர், அந்த டார்கெட்லேயே நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, தட் இஸ் ஹை அக்யூரசி. ப்ரிசிஷன்னா பாருங்கள், ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ சுற்றி தான் அந்த ரிப்பீட்டபிள் வேல்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த ரிப்பீட் ஆகிற வேல்யூஸ் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய அக்யூரேட் வேல்யூக்கு தள்ளி இருக்குது, நம்மளுடைய டார்கெட் வேல்யூ இல்லாமல் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 140, 100 வர வேண்டிய இடத்துல 140 வந்துட்டு இருக்குது, ஆனால் 140 ரிப்பீட்டபிளாக நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் சிஸ்டம் நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட டார்கெட் வேல்யூக்கு அது ஒத்து வரல, டார்கெட் வேல்யூவோட சேர்ந்து வரல. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னா ஹை அக்யூரசி அண்ட் ஹை ப்ரிசிஷன் வேல்யூவாக இருக்கணும். அதாவது உங்களை டார்கெட் வேல்யூஸ் ஒட்டியும் இருக்கணும், அதே சமயத்தில் அது ரிப்பீட்டபிலிட்டியும் இருக்கணும். அது திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது அதே வேல்யூ வந்துச்சுன்னா அந்த நம்மளோட டெஸ்டிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு தோணும். இப்போ ஹை ப்ரிசிஷன் இருக்குது ஆனால் ஹை அக்யூரசி இல்லை அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் சரியாக தான் போடுறோமா? இப்போ 500 மைக்ரோலிட்டர் போடுற இடத்துல R2 வந்து நம்ம ஒரு 30 மைக்ரோகிராம் போடணும்னு வச்சுங்க, 30 மைக்ரோ லிட்டர் போடுறோம்னு வச்சுங்க. அதுக்கு பதிலாக நம்ம 15 மைக்ரோ தான் போடுறோம்.
போட்டுகிட்டே இருக்கோம். அப்போது அதே மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்துகிட்டே தான் இருக்கும், அதே ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் 30 மைக்ரோலிட்டர் போடுற வேண்டிய இடத்துல நம்ம 15 மைக்ரோலிட்டர் தான் போட்டிருக்கோம். அப்போ ரிசல்ட் வந்து அக்யூரேட் ரிசல்ட் வந்திருக்காது. 30 போட்டிங்கன்னா தான் அக்யூரேட் ரிசல்ட் வரும், 15 போட்டாலும் ரிசல்ட் வரும். ஆனால் அது ப்ரிசிஷன் வேல்யூ, அந்த ரிப்பீட்டபிலிட்டி நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது அக்யூரேட் ரிசல்ட்டாக இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு மீன். இப்போ நம்ம அடிக்கடி இந்த மீன் வார்த்தைலாம் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, மீன், எஸ்டி அப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. வாட் இஸ் மீன் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்டர்னல் QC போடுறீங்க, IQC போடுறீங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி டேட்டான்னு சொல்லலாம் அந்த வேல்யூவை. நாளைக்கு ஒரு போடுறீங்க, IQC போடுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அதுவும் ஒரு டேட்டா. ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட டேட்டா கிடச்சிதுன்னா அது வந்து ஒரு டேட்டா செட்டுன்னு சொல்லலாம் நம்ம. சரியா? இப்போது இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணுறீங்க, QCயை இன்டர்னல் QC ரன் பண்ணுறீங்க. அப்போ அத்தனை நாள் கிடைக்குதுன்னா 15 நாள் கிடைக்குது. அந்த 15 டேட்டா பாயிண்ட்டும் சேர்ந்தது டேட்டா செட்டு. இந்த டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டு 15-16 வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க. இந்த 16 வேல்யூவில் சென்ட்ரல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சென்ட்ரல் வேல்யூவை கண்டுபிடிச்சா அதுதான் மீன். சென்ட்ரல் டெண்டன்சி, ஒரு டேட்டா செட்டோட சென்ட்ரல் டெண்டன்சி தான் மீன். அது வந்து நம்ம யூஸ்வலாக ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டா செட்டோட சென்ட்ரல் டெண்டன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வகையான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று மீன், 2வது மீடியன், 3வது மோடு. மீன் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். மீடியன் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக இந்த Z ஸ்கோரை வந்து ஒரு இந்த மாதம் எடுத்தோம்னா இந்த மாதத்தோட Z ஸ்கோருக்கு ஒரு மீடியன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் மீடியன் வரும். மற்ற இடத்துலங்களை பார்த்தோன்னா நம்ம எல்லாமே மீன் தான் யூஸ் பண்ணுவோம். மோடு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு டேட்டா செட்டோட சென்ட்ரல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் மீன். எக்ஸாம்பிள், இந்த மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எத்தனை டேட்டா பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு டேட்டான்னு சொன்னல, இப்போ அது வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா மார்க் பண்ணுறதுக்காக டேட்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 16 டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா 16 டேட்டா பாயிண்ட்டையும் ஆட் பண்ணணும். தென் டிவைடட் பை 16. இப்போது 98, 99, 100, 101, 102 அந்த மாதிரி நமக்கு டேட்டா பாயிண்ட் கிடச்சிட்டு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனையால் டிவைட் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தான். ஸோ தட் இஸ் கால்ட் மீன், அதாவது ஆவரேஜ், சிம்பிளாக ஆவரேஜ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு மீன் கொடுத்துருக்கோம், ஒரு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 16 டேட்டா பாயிண்ட்லேருந்து அது எல்லாத்தையும் கூட்டி அதால் டிவைட் பண்ணி கிடைக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து சென்ட்ரல் ரீஜன். அந்த டேட்டா செட்டோட சென்ட்ரல் பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூமே, அதாவது நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு IQC வேல்யூமே, டெய்லியும் போடுற IQC வேல்யூமே அந்த சென்ட்ரல் டேட்டா பாயிண்ட்லேருந்து, அதாவது அந்த மீன்லேருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்குது, எவ்வளோ தூரம் டீவியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது ஏன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே மட்டும்தான் இந்த டிவியேஷன் இருக்கணும், இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த டிவியேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம், இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் கொடுக்கறதுனால அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்காக கண்டுபிடிக்கணும், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க. ஒருத்தர் வந்து இறங்கினா செஞ்சுரி போட்டுருவார், அல்லது டக் ஆகிடுவார். அடித்தா 10 ரன்குள்ளே அடிப்பார், இல்லைனா அடித்து 100 அந்த லெவலில் போயிடுவார், 90, 100ன்னு போயிடுவார். இன்னொரு பிளேயர் இருக்கார், அவர் எப்போ போனாலுமே 50, 60, 70 இந்த ரேஞ்சிலேயே ஆடிட்டு அவுட் ஆகிட்டு வெளியே வந்துடுவார். சரியா? இப்போது இவங்களோட ஒரு 5 மேட்ச் விளாட்றாங்க. 5 மேட்ச்லையும் ஸ்கோர் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து போகிறாரு, ஃபஸ்ட் பிளேயர் 10 ரன் அடிக்கிறாரு, 2வது மேட்ச்சில் 20 ரன் அடிக்கிறாரு, 3வது மேட்ச்சில் 90 அடிக்கிறாரு, 4வது மேட்ச்சில் 100 அடிக்கிறாரு, 5வது மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டு வெளியே வராரு. இப்போ இவரோட ஸ்கோர்ஸ்லாம் கூட்டி அதுக்கு ஒரு மீன் எடுத்துக்கிறாங்க. 5 ஸ்கோர்ஸ் ப்ளஸ் டிவைடட் பை 5, அவருக்கு ஒரு மீன் கிடைக்குது. இன்னொருத்தர் வராரு, பிளேயர் B. அவர் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே ஸ்டாண்டர்டாக விளையாடி 50, ஃபஸ்ட் மேட்ச் 50 அடிக்கிறாரு, செகண்ட் மேட்ச் 65, தேர்ட் மேட்ச்சு 55, ஃபோர்த் மேட்ச்சு 70, ஃபிஃப்த் மேட்ச் வந்து
50 இப்படி அடிக்கிறாருன்னு வச்சுப்போம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் உட்காந்து மீன்லாம் போட முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இவருக்கு ஒரு மீன் எடுக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ இருக்குது, லோ வேல்யூ இருக்குது. இவருக்கு பார்த்தோன்னா 45, 50, அந்த 65 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இப்போ 2 பேருக்கும் மீன் எடுத்து பார்க்கும்போது 2 பேருக்குமே 50 தான் மீன் வருது. இப்படி வச்சுப்போம். இப்போது ஒரு 6வது மேட்ச் வருது. 6வது மேட்ச் வரும்போது அந்த மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணும் போது இந்த 2 பிளேயர் இருக்காங்க. இந்த 2 பிளேயரில் யாரை இறக்கி விடலாம், யார் போய் அடித்தா நம்ம ஜெயிக்க முடியும். இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்களில் ஒருத்தர் அவுட் ஆகிட்டாலும் மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ யார் அனுப்பலாம் அப்படின்னா இவங்க 2 பேரோட ஆவரேஜ் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 50 தான். 2 பேருமே போனால் 50 அடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் கேல்குலேஷனில் இருக்குது. ஆனால் யாரை இறக்கி விட்டு அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நான் முன்னாடி சொன்னல, நம்ம ஒரு மீன் வேல்யூ வச்சுருக்கோம். அந்த மீன் வேல்யூவோட நெருக்கமாக எது இருக்கோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெருக்கமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் பி இருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஒன்ஸ் மேட்ச்குள்ளே போனாவே கண்டிப்பாக ஒரு 40-70 ரன்னுக்குள்ளே அடிச்சுட்டு தான் வெளியே வருவார். ஆனால் இந்த பிளேயர் ஏ இருக்கார், அவர் வந்து உள்ளே போனார்னா 100 அடிப்பார், இல்லைனா 0 ஆகிட்டு வெளியே வந்துடுவார், அல்லது 10 ரன்லேயே ஆகிட்டு வந்துடுவார். ஸோ இப்போ 2 பேரில் யாரை இறக்கி விட்டால் நம்பகமாக அடித்து ஜெயிச்சுட்டு வருவாங்க? பிளேயர் பி. ஸோ இந்த பிளேயர் பி எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லையுமே அவர் 40 அடிக்கிறாரு, 50 அடிக்கிறாரு. ஆனால் இவர் வந்து 0 அடிக்கிறார் அல்லது 100 அடிக்கிறார். அப்போது அந்த சென்ட்ரல் ரீஜனுக்கு அந்த மீன் வேல்யூவுக்கு நெருக்கமாக இருக்கிறது யார்? பிளேயர் பி தான். ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளோட மீன் வந்து 50 இல்லையா, அந்த ஸ்கோர் மீன் வந்து 50. 50க்கு பக்கத்துலேயே அவர் 45 அடிக்கிறாரு, 55 அடிக்கிறாரு, 60 அடிக்கிறாரு, அப்படி தான் அடிக்கிறாரு. ஆனால் ஏ பிளேயர் பார்த்தீங்கன்னா அவரோட மீனும் 50 தான். ஆனால் அவர் 10 அடிக்கிறாரு அல்லது 100 அடிக்கிறாரு. 50லேருந்து கணக்கு பண்ணுங்கள், 10 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது. ஸோ ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டை சுற்றியே இருக்குது, எவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து நம்ம 1SD, 2SD, 3SDன்னு பிரித்து வச்சுக்கலாம். ஏன் 3SD, ஏன் 4SDலாம் போகக்கூடாதுன்னா போகும். 4SD போகும், 5SD, 6SD எவ்வளோ வேணாலும் போகலாம். ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை? நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன? 3SD தான், 2SD தான். ஸோ அதுக்குள்ளே வச்சும் நம்மளுடைய வேல்யூஸ் வருதான்னு மட்டும் பார்க்கறதுனால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னா நம்மளுடைய மீன் வேல்யூக்கு பக்கத்துலேயே எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்டர்னல் QC வேல்யூ, நம்மளோட டெய்லி வேல்யூ வருது அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து ரொம்ப தள்ளி போச்சுன்னா, தள்ளி வெளியே போய்கிட்டே இருக்குது. அதாவது இப்போ 50 இருக்குன்னா 60, 70, 80 அது மாதிரி ரைட் சைடில் அதிகமாக வெளியே போயிட்டே இருந்ததுன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த 50லேருந்து 40, 30, 20 இப்போ 20க்கும் 40க்கும் 50ஓட ஒப்பிட்டு பாருங்கள். 50க்கு பக்கத்தில் இருக்கிறது 40, 50லேருந்து தள்ளி இருக்குது 20. அதே மாதிரி 50லேருந்து 60 பக்கத்துலேயே இருக்குது, 80, 90லாம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த 40ம் 60ம் தான் 1SD. அதாவது இவங்க இந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது சென்ட்ரல் மீடியனுக்குள்ளேயே பக்கத்துலேயே இருக்குது. இந்த வேல்யூ வந்து நம்பலாம் சென்ட்ரல் ஏன்னா அந்த நம்மளோட டார்கெட் வேல்யூ 50 இல்லையா, அந்த 50 வேல்யூ பக்கத்துலேயே நமக்கு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வருதுன்னா நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அது வச்சு ஸோ அது வந்து ஃபஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட். ஒருவேளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நகருது, அதாவது 60லேருந்து 70, 70லேருந்து 80 அப்படி போகுதுன்னா அந்த மீன் வேல்யூலேருந்து அது விலகி போய்கிட்டே இருக்குது, டிவியேட் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகுதோ அவ்வளோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு ரிப்போர்ட்டில் எரர் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளோ தூரம் அந்த சென்டர்லேருந்து தள்ளி வெளியே போகுதோ, தள்ளி நம்மளோட ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு லெஸ் அக்யூரசி, லெஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அது பார்த்துக்கலாம். சிபி பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிபி எடுத்து அதை வந்து பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் ஆக்சுவலாக கிடையாது, ஐக்யூசி ரிப்போர்ட் வருது. ஐக்யூசி வேல்யூ நம்ம டெய்லி என்ட்ரி பண்ணும்போது அந்த வேல்யூஸோட ரிப்பீட்டபிலிட்டி கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன வேரியேஷன் என்னென்னா, இன்றைக்கி இந்த மாதம் முழுக்க நம்ம போடுற வேல்யூஸோட க்ளோஸ்னஸ், இப்போது நேற்று வந்து 100 வந்திருக்கும், இன்றைக்கி 101,
நாளைக்கு 99, அதுக்கப்புறம் 98, அடுத்த நாள் 102. இந்த மாதிரி ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் க்ளோஸ்னஸ் ரொம்ப க்ளோஸராகவே இருக்கணும். இப்படி க்ளோஸராக எந்த அளவுக்கு க்ளோஸராக வருது, டெய்லி ரிப்போர்ட் எந்த அளவுக்கு க்ளோஸராக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்த் ஃபுல்லாக பார்த்தோம்னா அதுதான் வந்து சிவி. அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் எடுக்கணும். சிவி பர்சன்டேஜ் எப்படி எடுக்கணும்னா, நம்மளுடைய அந்த டேட்டா செட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், சிவியோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு விளக்கம் அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு 2% தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று வேல்யூக்கும் இன்றைக்கி வேல்யூக்கும் இருக்கிற அந்த இடைவெளி வந்து ஜஸ்ட் 2% தான் அப்படின்னு அர்த்தம். முந்தா நாள் வந்த வேல்யூக்கும் நேற்று வந்த வேல்யூக்கும் இடையில இருக்கிற அந்த வேரியேஷன் ஒரு ஜஸ்ட் 2% தான். 2% மட்டும்தான் முன்ன பின்ன வந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இதே வந்து ஒரு 6% வருதுன்னு வச்சுங்க. இப்போ இன்றைக்கி வர வேல்யூக்கும் நாளைக்கு வர வேல்யூக்கும் 6% வித்தியாசம் இருக்குன்னா, நேற்று 100 வந்திருக்கும், இன்றைக்கி 106 வந்திருக்கும். அப்போது அந்த இடைவெளி கேப் இருக்குல்ல 6%. ஸோ 2% கம்பேர் பண்ணுங்கள். நேற்று 100, இன்றைக்கி 2, 102. இது ரொம்ப க்ளோஸராக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் நெருக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே நெருக்கமான வேல்யூவே வந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. 100, 101, 102, 100, 199, 98 இந்த மாதிரி நெருக்கமான வேல்யூவே வந்துட்டுருக்குன்னா, அப்போது நீங்கள் போடுற ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, நம்மளுடைய அந்த டெஸ்டிங் சிஸ்டம் சரியாக இருக்குது, நீங்கள் கரெக்டான பிப்பட் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக பிப்பட் பண்ணுறீங்க, கரெக்டான வால்யூம் கியூசியரை ஆட் பண்ணுறீங்க, கரெக்டான டைம் இன்குபேஷன் டைம் வைக்கிறீங்க, அப்புறம் கரெக்டான ரீடிங் எடுக்கிறீங்க, உங்கள் லேம்ப் நல்லா, உங்களோட அந்த மிஷினோட லேம்ப் நல்லா இருக்குது, அது கேல்குலேட் பண்ணுறது சாஃப்ட்வேர்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சிவி பர்சன்டேஜ் வந்து லோவராக இருக்கணும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் இல்லை, லெஸ் தென் 5 இருந்ததுன்னா நீங்கள் அந்த மந்த் ஃபுல்லாக போட்ட உங்களோட QC வேல்யூஸும் சரி, உங்களுடைய நீங்கள் கொடுத்த பேஷண்ட் ரிப்போர்ட்டும் சரி பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸுக்கான கான்ஃபிடென்ட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் உங்கள் ரிப்போர்ட்டை தப்புன்னு சொன்னால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் போகிறது சரியாக தான் இருக்குது, எங்களுடைய மீன் வேல்யூ நல்லா இருக்குது, என்னுடைய SD நல்லா இருக்குது, ஸ்டாண்டர்ட் இது சிவி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது, நான் போகிற ரிப்போர்ட் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களால் நம்பி கான்ஃபிடென்ட்டாக சண்டை போட முடியும், வாக்குவாதம் பண்ண முடியும். பட் நம்மக்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அவங்க சொல்லும் போது நம்ம பயம் வந்துடும், ஐயோ நம்ம சரியாக தான் போடுறோமோ தப்பாக போடுறோமோ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூஸ்லாம் நம்ம போட்டு வைக்கும்போது டெய்லி கியூஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது தைரியமாக நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டை டிஃபெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் மெட்டீரியல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு கிடைக்கிற அந்த லைஃப் சாம்பிள் ஆல்ரெடி அது வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீரம் லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கண்ட்ரோல் மெட்டீரியலுமே பூல்டு சீரம்லேருந்து தான் கிடைக்குது. நிறைய பேர்கிட்டேருந்து சீரமை கலெக்ட் பண்ணி அந்த சீரம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுலேருந்து அதில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷஸ் மெட்டீரியல்ஸ், இன்ஃபெக்ஷஸ் வைரஸ், அதை எல்லாத்தையுமே ரிமூவ்லாம் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு இல்லை, ஆக்சுவலாக அது வந்து நம்ம பிளட் கலெக்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி நெகட்டிவ் பேஷண்ட்ஸ் கிட்ட தான் பிளட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பூல் பண்ணி அதுலேருந்து அந்த சீரமை வந்து ஃப்ரீஸ் ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்முக்கு மாற்றிடுவாங்க. அந்த பவுடர் ஃபார்ம் தான் நமக்கு வரும். அது வந்து ஸ்டோரேஜ்க்காகவும் சரி, ஸ்டெபிலிட்டிக்காகவும் சரி, அந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் மாற்றுறது ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ அதுதான் நம்ம கையில் வருது. நம்ம அதுக்கப்புறம் அதில் வந்து டிஸ்டில் வாட்டர் திரும்ப ஆட் பண்ணி பழையபடி அதை சீரம் கண்டிஷனுக்கு கொண்டு போகிறோம், அதாவது அந்த லிக்விட் ஃபார்முக்கே கொண்டு போகிறோம். அதுதான் வந்து ரீகான்ஸ்டிடியூஷன். ஃபஸ்ட்டு அவங்க கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க, சீரம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறத ஃப்ரீஸ் ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. நம்ம திரும்ப டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணி ரீகான்ஸ்டிடியூட் பண்ணுறோம், திரும்ப அதை வந்து லிக்விட் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். ஸோ கண்ட்ரோல் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. இதை வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா சர்டிஃபைட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, CRM, சர்டிஃபைட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து நம்ம போடுற பேஷண்ட்டுக்கு போகிற டெஸ்ட்டோட வேல்யூஸ் எல்லாமே சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சு பேஸ் பண்ணி தான், கம்பேர் பண்ணி தான் நம்ம ரிப்போர்ட்டே கொடுக்குறோம், நம்ம ரிப்போர்ட்டே சொல்கிறோம். ஸோ இது வந்து இதில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அல்லது ஹை, லோ, நார்மல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹைனா அதில் இருக்குது அந்த கண்ட்ரோல் வேல்யூஸ் எல்லாமே ஹை வேல்யூவில் இருக்கும், பேத்தாலஜிக்கல் வேல்யூஸில் இருக்கும். இப்போ சுகர்லாம் பார்த்தா 300, 350 அந்த மாதிரி இருக்கும்.
லோ வேல்யூனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஒரு 50 55. நார்மல் வேல்யூன்னு பார்த்தோன்னா நார்மல் வேல்யூக்குள்ளே இருக்கிற அந்த கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸோட வேல்யூஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோல் மெட்டீரியலில் இருக்கும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் மெட்டீரியல். இப்போது நமக்கு ஒரு ஐக்யூசி சாம்பிள் வருது, அது கூடவே ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா மீன் கொடுத்துட்றாங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லாம் கொடுத்துட்றாங்கல்ல. இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா, இப்போ அந்த கண்ட்ரோல் மெட்டீரியல் நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து அதை ரிப்பீட்டடாக ரன் பண்ணுவாங்க. சாம்பிள் ஒவ்வொரு மெஷின்லேயுமே போட்டு ரன் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஹாரிபா இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அகப்பேயோட மிஸ்பா இருக்கும், சில இடங்களில் ரோபோனிக் இருக்கும், சில இடங்களில் எர்பாவோட KEM5 இருக்கும், KEM5 மாடல் அந்த மாதிரியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரோல் மெட்டீரியலை ஒவ்வொரு மெஷின்லேயுமே தொடர்ந்து ஒரு 20 தடவை 30 தடவை 40 தடவை 50 தடவைன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரன் பண்ணி ஒவ்வொரு முறை ரன் பண்ணும் போதும் கிடைக்கிற வேல்யூவை அவங்க நோட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரோபோனிக்கில் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோபோனிக்கில் ஒரு 30 டைம்ஸ் ரன் பண்ணுறாங்க அந்த மெட்டீரியலை. குளுக்கோஸை மட்டும் 30 முறை போடுறாங்க, டெஸ்ட் போடுறாங்க. யூரியாவை மட்டும் 30 தடவை யூரியா போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு முறை போடும் போதும் குளுக்கோஸோட வேல்யூவை நோட் பண்ணிப்பாங்க. ஒரு முறை போடும் போதும் அந்த யூரியாவோட வேல்யூவை நோட் பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த 30 வேல்யூவுக்கு மீன் எடுப்பாங்க. ஸோ 30 வேல்யூக்கு மீன் எடுக்கிறது என்னது? அந்த 30 வேல்யூஸையும் கூட்டி டிவைடட் பை 30. அதே மாதிரி யூரியாவுக்கு, அதே மாதிரி கிரியாட்டினுக்கு உங்களுக்கு எத்தனை பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேராமீட்டரை அவங்க பல டைம்ஸ் ரிப்பீட்டடாக செவரல் டைம்ஸ் ரன் பண்ணி மீன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மீன் கண்டுபிடிச்சது வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து அசைன்டு வேல்யூ. அவங்க ஒரு மெஷினில் போட்டு அவங்களோட என்விரான்மெண்ட்டில், அவங்களோட லேப் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே ரிப்போர்ட் தான் நமக்கு வரணுமா? வந்து தான் ஆகணுமானா இல்லை. அவங்க யூஸ் பண்ண பிபிட் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவங்க யூஸ் பண்ண ஆட்கள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவங்களுடைய மெஷின் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவங்க இப்போ தான் போட்ட ஏஎம்சி பண்ண மெஷினாக இருந்திருக்கலாம், சர்வீஸ் பண்ண மெஷினாக இருந்திருக்கலாம், அவங்க லேம்ப் இப்போ தான் போட்டதாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து 2 வருஷம் பழைய மிஷினாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு நேற்று வாங்கின புது மிஷினாக இருந்திருக்கலாம். ஸோ அசைன்டு வேல்யூ ஒரு ரெஃபரன்ஸ் தான். அந்த அசைன்டு வேல்யூவே நம்ம மாதம் போட்டுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மாதம் போடுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் மெட்டீரியல் வருது, மொத்தம் 3-4 மெட்டீரியல் வருது. அந்த 4 மெட்டீரியல் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இன்டர்னல் QCன்றது டெய்லியுமே போடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறது அதெல்லாம் வந்து நாட் சஜஸ்டட். டெய்லியும் போடுறது தான் கண்ட்ரோல்னாவே டெய்லியும் தான் போடணும். கண்ட்ரோல் போடுறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு 10 சுகர் போட போகிறீங்கன்னு வச்சுங்க. 10 சுகர் போடும்போது கூட ஒரு சுகருக்கு ஒரு சேர்த்து வச்சிங்க, ஒரு டியூபை சேர்த்து வச்சிங்க. 10ஓட 1 11, அவ்வளோதான். காலையில் நீங்கள் டெஸ்ட் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 முன்னாடி வெளியே அந்த ஃப்ரீசரில் போட்டிருப்பீங்களா அலிக்வேட்டு, அந்த அலிக்வேட்டு காலையில் எடுத்து வெளியே வச்சுருங்க. ஒரு 1/2 முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க, அவ்வளோதான். நீங்கள் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலேருந்து எப்படியும் பேஷண்ட் சாம்பிள் 10 மைக்ரோ எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் மெட்டீரியல் 10 மைக்ரோ எடுத்து ஃபஸ்ட்டு சாம்பிளில் போட்டுருங்க, ஃபஸ்ட்டு டியூப்பில் போட்டுருங்க. அடுத்தடுத்து பேஷண்ட் சாம்பிள் போடுங்க. போட்டு எப்போ எப்படி ரீடிங் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ரீடிங் எடுங்க. ஃபஸ்ட்டு சாம்பிளை நோட் பண்ணி வச்சிங்க, செகண்ட் அடுத்த பேஷண்ட் சாம்பிளை இந்த ரெக்கார்டில் ரெஜிஸ்டரில் நோட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது மாதிரி டெய்லியும் பண்ண போகிறீங்க, இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. பட் நீங்கள் இது டெய்லியும் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் மேலே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் வந்து யோசிக்க தேவைப்படாது, கவலைப்பட வேண்டியிருக்காது. ஸோ கண்ட்ரோல் டெய்லியும் போடுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ இப்போது அந்த மாதிரி அசைன்டு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அசைன்டு வேல்யூ இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கீங்க, அதே கண்ட்ரோல் மெட்டீரியல் தான் 4 வந்திருக்கு. ஸோ 4மே ஒரே லாட்டு தான். அப்போ நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக போட்டுடும் போது நீங்கள் உங்களுக்கு ஒரு 20 நாள் போட்டிருப்பீங்களா, 20 22 நாளோ போடுறீங்கன்னு வச்சுங்க. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடும்போது ஒரு 15 12 வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு நீங்கள் மீன் எடுங்க. அதுக்கு மீன் எடுத்து அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்களே கண்டுபிடிங்க. இதுதான் வந்து லேப் மீன். உங்கள் லேபில் உங்கள் பிப்பெட்டில் நீங்கள் போடுற டெஸ்ட்டுக்கு ஒரு மீன், தட் இஸ் லேப் மீன். அந்த அதுக்கு ஒரு எஸ்டி, நீங்கள் போகிற டேட்டா செட்டுக்கு ஒரு எஸ்டி, லேப் எஸ்டி. இந்த லேப் மீனையும் லேப் எஸ்டியும் அடுத்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போது டார்கெட் வந்து உங்களுக்கு 102 தான் வருதுன்னு வச்சுப்போம். அதாவது 102 தான் டார்கெட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பேப்பரில். ஆனால் நீங்கள் போடும்போது எப்போவுமே உங்களுக்கு வந்து 104 கிட்டே தான் வருது. உங்கள் லேப் மீன் பார்த்தோன்னா 104. இப்போது நீங்கள் 104 தான் போடணுமே தவிர நீங்கள் 102க்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. 3வது மாதம் போடும்போது நீங்கள் 104 உங்களோட மீனாக எடுத்துக்கலாம், லேப் மீனாக எடுத்துக்கலாம். பட் எத்தனை பேர் நீங்கள் போடுறீங்கன்னு எனக்கே தெரில சொல்கிறேன். பட் கண்டிப்பாக போடணும்.
என்குவாஸ் வரும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கடன்னு உட்காந்து எழுதிடுறது அப்படி இருக்கக்கூடாது. ரியலாகவே டெய்லியும் QC ரன் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு போடணும். போட்டால் நம்ம கொடுக்குற பேஷண்ட்டுக்கும் சரியான ரிப்போர்ட் போவோம், நல்ல ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு லெவிஜனிங்ஸ் சார்ட்டு, எல்ஜே சார்ட்னு சொல்லுவோம்ல. இப்போது டெய்லியும் நம்ம போடுற அந்த QC வேல்யூஸ் கிடைக்குது, அந்த வேல்யூ கரெக்டு தானா, அல்லது நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி அந்த நம்மளோட மீனை தாண்டி அது வந்து எவ்வளோ தூரம் விலைக்கு போகுது, எவ்வளோ தூரம் விலைக்கு போனால் அந்த ரன்னை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ரன் அக்செப்ட் பண்ணுறது, ரன்னை ரிஜெக்ட் பண்ணுறதா என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டியூப் சொன்னால, ஃபஸ்ட்டு டியூப்பில் நீங்கள் ஒரு QC போடுறீங்க, அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீன்லேருந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2SG தாண்டி வெளியே போயிடுச்சு, 2SG தாண்டி வெளியே போகுது அப்படின்னா அந்த அதுக்கப்புறமா போட்ட டெஸ்ட்லாம் இருக்குல்ல, பேஷண்ட் சாம்பிள், அதுதான் ரன்னு. ஸோ அந்த ரன்னை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணுமா வேணாமான்றது நீங்கள் போட்டால் ஃபஸ்ட் டியூப்பில் தான் முடிவு பண்ண போகுது. அந்த ஃபஸ்ட் டியூப்பில் இருக்கிறது வேல்யூ வந்து வித்தின் 2SGக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த பேஷண்ட் சாம்பிளை ரன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ரன்னை அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்ட் த ரன். ரிஜெக்டிங் த ரன் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு QC சாம்பிளோட வேல்யூ 2SG தாண்டிடுச்சு, 3SG வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அது அந்த அதே ரியேஜன் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதே பேப்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பேஷண்ட் சாம்பிளுக்கும். அப்போ பேஷண்ட் சாம்பிளோட ரிப்போர்ட்ஸுமே கூட ஹையராக வேல்யூவாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 100க்கு வர வேண்டிய இடத்துல 120 வந்திருக்குன்னு வச்சுங்க. நமக்கு தெரியும் 100 தான் வரணும், இந்த மெட்டீரியல் போட்டால் இந்த ரியேஜென்ட்டில் 100 தான் வரணும். ஆனால் 120 வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? பேஷண்ட்டோட சாம்பிளில் 90 வர வேண்டியவருக்கு 110 வர வேண்டியிருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 110 வர வேண்டியவருக்கு 100 வர வேண்டிய பேஷண்ட்டுக்கு நீங்கள் 120 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அவர் பார்டர் ரேஞ்சுக்கு போயிடுறாரா? அவர் ப்ரீ டயபெட்டிக் ஆகிடுறாரா? ஆக்சுவலாக அவர் ப்ரீ டயபெட்டிக்கா? இல்லை. நீங்கள் அவரை தப்பாக டெஸ்ட்டு போட்டு, தப்பான்னு சொல்ல முடியாது, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாததுனால 100 மில்லிகிராம்ஸ் வர வேண்டிய பேஷண்ட்டை நீங்கள் 120 ஆச்சு அவரை ப்ரீ டயபெட்டிக் ஆக்கி அவரை நோயாளி ஆக்கிறீங்க. அப்போ புரியுதா குவாலிட்டி கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியமானது, நம்ம கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட் எவ்வளோ முக்கியமானதுன்ட்டு. ஸோ 220க்கு 240 கொடுத்தா பிரச்சனை இல்லை, ஆனால் 100க்கு 120 கொடுத்தா பிரச்சனை. 20 மில்லிகிராம்ஸ் வந்து எங்கே கொடுக்குறோன்றதை பொறுத்து. 300க்கு 300 மில்லிகிராம்ஸ் இருக்கிற இடத்துல 320 கொடுத்தா ஒன்றும் ஆகிட்டு போகிறதில்ல, எதுவுமே ஹை வேல்யூ தான். ஸோ இப்போ அதனால் இப்போ இது நமக்கு எப்படி தெரியும்? 300 கொடுக்க வேண்டிய இடத்துல 320 கொடுக்குறோமேன்றது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம கண்ட்ரோல் போடும்போது தான் தெரியும். 100 கொடுக்க வேண்டிய இடத்துல 120 கொடுக்குறோமே அப்படின்ட்டு நம்ம கண்ட்ரோல் போட்டால் மட்டும் தான் தெரியும். ஸோ இது வந்து 2SG லெவலில் தாண்டி போயிடுச்சுன்றதுனால அந்த அந்த பேஷண்ட் சாம்பிள் போட்டோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ரிப்பீட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஹை வேல்யூ ஆகுதுல்ல, ரிப்பீட்டை கொடுக்காம அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலை திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அல்லது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். குளுக்கோஸ் பேராமீட்டரை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு உங்கள் அந்த வேல்யூ வர வேல்யூ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி திரும்ப கண்ட்ரோல் ரன் பண்ணி அந்த வேல்யூ உங்களுக்கு வந்துச்சுன்னா அது மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு உள்ள வித்தின் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா 1SGக்குள்ளே வந்துச்சுன்னா மட்டும்தான் திரும்பவும் நீங்கள் பேஷண்ட் சாம்பிளில் ரன் பண்ணணும். திரும்பவும் பேஷண்ட் சாம்பிளை போட்டுட்டு அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். முன்னாடி போட்ட வேல்யூ முன்னாடி போட்ட டெஸ்ட் டியூப்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடணும். திஸ் இஸ் ரிஜெக்டிங் த ரன். ஆனால் நீ சொல்வீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படிலாம் நினைக்கலாம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் போட்டுடணும். கண்ட்ரோல் போட்டு அந்த வேல்யூ ஒழுங்காக வந்ததுக்கப்புறம் தான் பேஷண்ட் சாம்பிளை ரன் பண்ணால் சரியாக இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டோம்னா தப்பாக வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் சாம்பிளும் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ கண்ட்ரோல் சாம்பிள்ஸ் டெய்லியும் போடுங்க. இந்த மாதிரி டெய்லியும் வர ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஒரு சார்ட் மாதிரி போட்டு அந்த சார்ட்டில் பிளாட் பண்ணிகிட்டே இருப்போம். இது நான் காலையில் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி நான் பாருங்கள் எப்படி அதை வந்து நம்ம பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்ஜே சார்ட் போடுறதும் ஈஸி. தேவைன்னா எல்ஜே எப்படி சார்ட் போடுறது, மேனுவலாக எப்படி போடுறதுனாலும் கூட நான் தனியாக ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எல்ஜே சார்ட் எதுக்காகனா வெஸ்கார்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெய்லி இன்டர்னல் QCயோட டேட்டாவை சார்ட் பண்ணுறோம், சார்ட்டில் பிளாட் பண்ணுறோம். வெஸ்கார்ட் ரூல்ஸ், இதுவும் வெஸ்கார்ட் ரூல்ஸ் அண்ட் லெவிங்ஸ் எல்ஜே சார்ட், இது ரெண்டுமே தனி டாப்பிக்கு. இது கொஞ்சம் இன்னும் டீப்பராக போனோம். இதில் போனோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பெருசாக போயிடும். அதனால் இதை பற்றி வேணால் தனியாக நான் கூட நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெஸ்கார்ட் ரூல்ஸ் பற்றியும்
லெவிஜனிங்ஸ் சார்ட்டை பற்றியும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப வேணால் ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பேசிக்காக இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து ஒரு ரன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணணுமா, ஒரு ரன்னை அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். தென் ஜட்ஸ்கோர்ன்ற ஒரு இதுவும் கேட்டிருப்பீங்க உங்களோட ஈகாஸ் ரிப்போர்ட்டில், சிஎம்சிக்கு அனுப்புகிற அந்த ஈகாஸ் ரிப்போர்ட்டில் கேட்டிருப்பீங்க. ஜட்ஸ்கோர்னால் என்னென்னா, அது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, வாட் இஸ் ஜட்ஸ்கோர்னால், நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஒரு நோன் கண்ட்ரோல், நோன் வேல்யூஸ், அந்த வேல்யூஸோட அந்த பேராமீட்டரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். பேராமீட்டர் மீன்ஸ் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸோட நோன் வேல்யூ நமக்கு தெரியும். மீன்ஸ் நோன் வேல்யூ மீன்ஸ் அதான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. 120 வரணும், 100 வரணும்னா 100 வரணும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஈகாஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அது பேஷண்ட் சாம்பிள் மாதிரி தான். அந்த நமக்கு பேஷண்ட் சாம்பிள் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அதையும் ட்ரீட் பண்ணணும். எப்படி பேஷண்ட் சாம்பிளுக்கு நீங்கள் டெஸ்ட் போகிறீங்களோ அதே மாதிரி தான் அதையும் டெஸ்ட் பண்ணணும். அது அன்னோன் சாம்பிள். அந்த அன்னோன் சாம்பிள் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. இப்போது ஈகாஸில் என்ன நடக்கும்னா, நம்ம எப்படி ஒரு லேப் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறோமோ அந்த ஈக்வாஸ் ப்ரோக்ராமில், அதை மாதிரி ஆயிரக்கணக்கான லேப் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2000 பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 2000 பேர்கிட்ட இருந்தும் நம்ம எப்படி வந்து லாகின் பண்ணி டேட்டாவை இன்புட் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாருமே இன்புட் பண்ணுவாங்க. அந்த எல்லா டேட்டாவும் ஈகாஸ் ப்ரொவைடர்கிட்ட போகும். யார்? சிஎம்சி, வெள்ளூர் சிஎம்சி இருக்காங்களா, பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. அவங்க வந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் கேதர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அவங்க ஒரு குரூப்பாக பிரிப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து ஹாரிபாலில் போடுறீங்க, சில பேர் வந்து ரோபோனிக்கில் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து எர்பாலாக போட்டிருப்பாங்க. இப்போ எர்பாலில் போட்டவங்க எல்லாரையும் தனியாக பிரிச்சுருவாங்க, ஹாரிபாலில் போட்டவங்களெல்லாம் தனியாக பிரிச்சுருவாங்க. அப்புறம் இன்னொரு மெஷினில் போடுறவங்க அவங்க எல்லோரையும் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. ஸோ இப்படி வந்து குரூப் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட் வைஸ் குரூப்பு. இதுக்கு பேர் வந்து பியர் குரூப், PEER, பியர் குரூப். ஸோ இந்த பியர் குரூப்புக்குள்ளே மீன் எடுப்பாங்க. இப்போது ஹாரிபாலில் போடுறவங்க ஒரு 2000 பேர் இருக்காங்களே, அந்த 2000 பேரில் ஒரு 750 பேர் ஹாரிபாலில் போட்டிருக்காங்க, இன்னொரு 750 பேர் வந்து ரோபோனிக்கில் போடுறாங்க, இன்னொரு 500 பேர் வந்து எர்பாலில் போடுறாங்கன்னா இந்த 3 குரூப்பாக பிரித்து இந்த 3 குரூப்புக்குள்ளே மீன் எடுப்பாங்க. அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுப்பாங்க. இப்போது ஒரு மீன் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு குரூப்புக்கு கிடச்சிச்சா, இந்த குரூப்போட உங்கள் மீனை கம்பேர் பண்ணுவாங்க. உங்கள் மீன் மீன்ஸ் உங்களோட வேல்யூ. இப்போது இந்த ஜூன் மாதத்துக்கு வந்து குளுக்கோஸ் வந்து 132 வருதுன்னு வச்சுப்போம். இதுதான் 132ன்றது தான் டார்கெட்டு. நீங்கள் வந்து 135 கொடுத்துருக்கீங்க, ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு 22, 20 அப்படி ஏதோ வருதுன்னு வச்சுப்போம். அதாவது அந்த குரூப்போட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 20ன்னு வருதுன்னா உங்களோட வேல்யூ, அதாவது இங்கே அந்த ஃபார்முலா கவனிங்க, Z = x minus mu divided by sigma. இப்போ எக்ஸ்ன்றது உங்கள் வேல்யூ, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 137 கொடுக்குறீங்க குளுக்கோஸ் வேல்யூ, மைனஸ் மியூன்றது அந்த குரூப் இருக்குல்ல, ஹாரிபாலா குளுக்கோஸ் போட்ட குரூப்பு, அந்த குரூப்போட மீன், அதுதான் மியூ. பாருங்கள், மியூ போட்டிருக்கு, பாப்புலேஷன் மீன் போட்டிருக்கா. பாப்புலேஷன்னா அந்த குரூப் தான் பாப்புலேஷன், அந்த குரூப்போட மீன். அப்புறம் டிவைடட் பை சிக்மான்னு போட்டிருக்கா. டிவைடட் பை சிக்மாவோட பாருங்கள் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அந்த குரூப்போட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ உங்களோட வேல்யூ 137, அந்த குரூப்போட மீன் 132 டிவைடட் பை அந்த குரூப்போட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 22. இப்போ இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் பாருங்கள், அந்த வேல்யூ தான் Z ஸ்கோர். நீங்கள் உங்களோட ஈகாஸ் ரிப்போர்ட் எடுத்து கூட நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். யூஆர் வேல்யூன்னு போட்டிருக்கோம், ஏவின்னு போட்டு அசைன்டு வேல்யூன்னு ஒன்று போட்டிருக்கோம், அப்புறம் எஸ்டிபிஏன்னு சொல்லி ஒரு குரூப்போட எஸ்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வேல்யூ மைனஸ் ஏவின்னு போட்டு அசைன்டு வேல்யூன்னு இருக்கா, அசைன்டு வேல்யூ டிவைடட் பை அந்த எஸ்டிபிஏ வேல்யூன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை போட்டு டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களோட Z ஸ்கோர் அந்த பேராமீட்டருக்கான அந்த Z ஸ்கோர் வந்திருக்கும். இப்போ 0.3, 0.4 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த Z ஸ்கோர் எவ்வளோ வரலாம் அப்படின்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாட் எக்ஸாக்ட்லி, வித்தின் 1 +or-1ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஓகே, அக்செப்டபிள், நல்லா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, உங்களோட ரிப்போர்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது 0.3, 0.5, -0.2, -0.6 அந்த மாதிரி 1 +or-1க்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூ நல்லா இருக்குன்னு அர்த்தம். 1க்கு மேலே போச்சுன்னா அது சரியில்லை, நீங்கள் ரொம்ப டிவியேட் ஆகுறீங்க மீன் வேல்யூலேருந்து, அதாவது அந்த டார்கெட் வேல்யூலேருந்து ரொம்ப டிவியேட் ஆகிட்டு வெளியே போகிறீங்க
100 கொடுக்க வேண்டிய இடத்துல 140 கொடுக்குறீங்க. டீவியேஷன் 100லேருந்து 40 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் டீவியேட் ஆகுறீங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் பயாஸில் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் Z ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரேண்டம் எரர்னா என்னென்னா, ரேண்டமாக அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது உங்களால். ரேண்டமாக ஒரு எரர் நடக்குது. அந்த எரர் எப்படி இருந்திருக்கலாம்னா, பிப்பெட்டிங் எரரில் இருந்திருக்கலாம். நீங்கள் பிப்பெட் போடும்போது தெரியாதனமாக கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுட்டுருக்கலாம். அல்லது வெளியே இருக்கிற அந்த எக்ஸஸ் லிக்விடை வந்து வைப் அவுட் பண்ணாமல் உடனே அப்படியே ஆட் பண்ணியிருக்கலாம். அல்லது இன்குபேஷன் டைம் வந்து ஒரு மற்ற டியூப்ஸ்லாம் போடும்போது ஒரு டியூப் மட்டும் இங்கே தனியாக போட்டுட்டு மற்ற 9 டியூப்புக்கும் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறீங்க, இதுக்கு மட்டும் ஒரு 18 மினிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் கொஞ்சம் ஹையராக காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல பர்டிகுலராக இல்லாமல் ஏதோ ஒரு சின்னதாக தவறு நடந்துச்சு. அந்த தவறின் காரணமாக ரிப்போர்ட் வேல்யூ வந்து அதிகமாகுது அல்லது குறையுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரேண்டம் எரர். ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் அவுட்லயர் ஆகிறது. அவுட்லயர்னால் நம்மளுடைய ரேஞ்சுக்கு தாண்டி போகிறது தான் அவுட்லயர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா என்னென்னா, ஒரு எரர் வந்து வருது, அந்த எரர் தொடர்ந்து வருது. எக்ஸாம்பிளி இன்றைக்கி சுகர் லெவல் வந்து 100 வந்துடுது, நாளைக்கு ஒரு 95 வருது, அடுத்த நாள் பார்த்தா 90 வருது, அடுத்த நாள் பார்த்தா 85 வருது, அடுத்த நாள் 80 வருது. ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எரர் வந்து ஸ்டாண்டர்டாக திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு குறைச்சலாகவோ கூடுதலாகவோ வந்து ஏறிக்கிட்டே போகுது அல்லது இறங்கிக்கிட்டே வருது. ஸோ ஒரு 10% நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு 10% வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. தட் இஸ் கால் சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்னால் என்னவா, எதுக்காக இந்த மாதிரி எரர் வந்திருக்கலாம் அப்படின்னா, ஒன்று உங்கள் ரீசன்ட் வந்து டிட்டோரேட் ஆகிட்டே இருக்கலாம், பழசாகிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் போது இருக்கிற ரீசெண்டோட ஸ்டெபிலிட்டி வந்து அடுத்த 15ஆவது நாளோ 16ஆவது நாளோ இருக்காது இல்லையா. கொஞ்சம் எப்படி இருந்தாலுமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அப்புறம் எடுத்து வெளியே வைக்கிறோம். வெளியே வச்சுட்டு ரொம்ப நேரம் எடுத்து உள்ளே வைக்காமல் உடனே ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வெளியே கிடக்குது. ரியேஜென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்சைமேட்டிக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே என்சைம்ஸ் தான். என்சைம்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் 2 to 8 டிகிரி செல்சியஸில் தான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் ரிப்போர்ட்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து வெளியே வைக்கும் போது அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கே வந்து அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும்போது அந்த ரியேஜென்ட்டுக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ் எல்லாமே அதோட ஸ்டெபிலிட்டியை லூஸ் பண்ணுது. ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. ரியாக்ஷன் ப்ராப்பரானா கலர் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகாது. கலர் ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஓடி கம்மியாக வரும். ஓடி கம்மியாக இருந்ததுன்னா ரிசல்ட் கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி வேறு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டராக இருக்கலாம், நீங்கள் வாஷ் கொடுக்குற வாட்டராக இருக்கலாம். வாஷ் கொடுக்கும்போது அதில் ஏதாவது சின்ன டிட்டர்ஜென்ட் எதனா கலந்துட்டுருக்கலாம். அந்த டிட்டர்ஜென்ட் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வேல்யூஸ் குறைச்சி கொடுத்துருக்கலாம் அல்லது அதிகப்படுத்தலாம். அல்லது உங்களோட பிப்பெட்டே வந்து பிப்பெட்டோட அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனே சரியாக இல்லாமல் போயிட்டுருக்கலாம். ஏன்னா கேலிப்ரேட் பண்ணாததுனால எல்லாமே வேர் அண்ட் டேர் தானே. ஒரு தொடர்ந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த இதுலேயும் ஒரு தேய்மானம் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் குறைஞ்சிருக்கும். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு திங்ஸில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா தட் இஸ் கால் சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ இந்த மாதிரி எரர்லாம் வந்து நம்ம எல்ஜே சார்ட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஷிஃப்ட் வருதா, ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா. ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்னை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம முதல்ல அது எதனால அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சொன்ன மாதிரி தண்ணியில் ப்ராப்ளம் இருக்கா, பிப்பெட்டில் ப்ராப்ளம் இருக்கா, ரியேஜென்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா, அல்லது மெஷினில் ப்ராப்ளம் இருக்கா. மெஷின் மீன்ஸ் அந்த லேம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, லேம்ப் வந்து ஒழுங்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கா. லேம்ப் எல்லாமே நீங்கள் மேனுவலாக நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் நல்லா பண்ணிவிட்டு மெஷின் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா, மெஷினோட லேம்ப் சரியில்லைனா, லேம்போட ஆம்ப்ளிடியூட் சரியில்லைனா அப்பவும் பிரச்சனை தானே. ஸோ அது மாதிரி எங்கே பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? கண்ட்ரோல்ஸ் போட்டால் தான் தெரியும். கண்ட்ரோல்ஸ் போட்டு எல்ஜே சார்ட் போட்டால் தான் தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் எரர். கேலிப்ரேஷன். இப்போ இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா. அதை வந்து நம்ம வந்து கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேஷன் இப்போ செமியா பொறுத்த வரைக்கும் அது ஸ்டாண்டர்டைஸ்னு சொல்லிடலாம். நம்ம ஒரு பேராமீட்டர் கூடயும் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. குளுக்கோஸ், யூரியா, கிரியாட்டின் அது மாதிரி ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் போட்டு ரன் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் போட்டு அந்த பர்டிகுலர் பேராமீட்டரை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் போடுற இன்டர்னல் கியூசி வந்து அவுட்லயர்ஸ் ஆகுதுன்னா,
தாண்டி வெளியே போகுதுன்னா அப்போ வந்து நீங்கள் QC போடலாம். அல்லது மெஷினில் புதுசாக இப்போ தான் லேம்ப் மாற்றிருக்காங்க, புதுசாக இப்போ வந்து மெஷினில் சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க, ஃபேக்டர்ஸ்லாம் மாறிடுச்சு, அந்த சமயத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். ஸோ QC வேல்யூ ப்ராப்பராக வராத பட்சத்தில் நீங்கள் வந்து கேலிப்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லீனியாரிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியேஜென்ட்டால் டிடெக்ட் பண்ண முடிஞ்ச அதிகபட்சமான அனலைட்டோட அளவு, அதுதான் வந்து அந்த ரியேஜென்ட்டோட லீனியாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம டெஸ்ட் டியூப்பில் ஒரு 1 ml குளுக்கோஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம். அந்த 1 ml ரியேஜென்ட்டுக்குள்ளே GOD, POD, அதுக்கப்புறமா அந்த ஃபோர் அமினோ ஆன்டிபைரின் அது எல்லாமே இருக்குது. GODனா குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அந்த என்சைம் இருக்குது, பெராக்சிடேஸ் என்சைம் இருக்குது, ஃபோர் அமினோ ஆன்டிபைரின் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் போடுற சீரமில் ஒரு 10 மைக்ரோலிட்டர் போடுற சீரமில் ஒரு 500 mg அளவுக்கு குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அந்த குளுக்கோஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அந்த குளுக்கோஸோட ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே குளுக்கோஸ் ஆக்சிடேஸும் பெராக்சிடேஸ் என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்சைம் வந்து ஒரு 500 mg இருக்கிற குளுக்கோஸோட ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் போடுற சீரமில் வந்து 500க்கு மேலே ஒரு 600 mg அளவுக்கு குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அந்த ரீஜென்ட்டில் அதை வந்து மீதி இருக்கிற அந்த 500 போக மீதி இருக்கிற அந்த 100 வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரீஜென்ட்டு போடுற அந்த 1 ml ரீஜென்ட்டில் ஒரு 500 mg அளவுக்கு அது கூட ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த GOD அங்கே இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த ரியேஜென்ட்டோட லீனியாரிட்டின்றது 500 mg. அதை தாண்டி போகும்போது நீங்கள் சாம்பிளை வந்து டைல்யூட் பண்ணணும். ஒன்று 5 மைக்ரோ போடணும், அல்லது 10 மைக்ரோ சாம்பிள் எடுத்து இன்னொரு 10 மைக்ரோ சலைனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து 10 மைக்ரோ எடுத்து நீங்கள் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் லீனியாரிட்டி. ப்ரொஃபிஷியன்சி டெஸ்டிங் என்னென்னா, நம்ம ஈக்குவஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்டிங், வேறு ஒன்றும் கிடையாது. இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டர்னலாக நம்ம டெய்லியும் போடுற குவாலிட்டி கண்ட்ரோல் தான் இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல். அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும், நோன் வேல்யூஸ் எல்லாமே. ஓப்பன் வயல் ஸ்டெபிலிட்டி, இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த கிட் இன்சர்ட் கூடவே போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓப்பன் வயல் ஸ்டெபிலிட்டி என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு ரியேஜென்ட்டோ ஒரு கண்ட்ரோல் மெட்டீரியலோ வருது, அது வர வரைக்கும் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது அந்த நம்ம பவுடர் ஃபார்மில் வந்துடுது இல்லையா, அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 2 to 8 degrees செல்சியஸில் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேஸ் தான், 10 days, 14 days, 3 days, அந்த மாதிரி 5 days, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் அது அந்த இன்டெகிரிட்டி இருக்கும், அந்த கண்ட்ரோல் மெட்டீரியலோட இன்டெகிரிட்டி இருக்கும். இப்போ பிலிருபின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலபைல் சப்ஸ்டன்ஸ். அது ஒளிப்பட்டாவே நம்ம ஜஸ்ட் லைட்டில் இருக்கிற யூவி ரேஸவே அந்த பிலிருபின் ஸ்ட்ரக்சரை உடச்சி பிலிருபின் லெவலையாக குறைச்சி விட்றோம். ஸோ பிலிருபினாக இருந்தால் தான் போய் ரியாக்ட் பண்ணுவோம். பிலிருபினோட ஸ்ட்ரக்சரே உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது பிலிருபினாவே இருக்காது. அப்போ பிலிருபினா இல்லாத பட்சத்தில் அங்கே நம்ம ரீஜன் போடும்போது ரியாக்ஷனே நடக்காது. பிலிருபினே இல்லைன்னா கலரே ஃபார்ம் ஆகாது, கலரே இல்லைன்னா ஓடி வராது, லெஸ் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 to 5 days வரைக்கும் தான் அந்த பிலிருபினோட இது இருக்கும், அதோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் 8வது நாள், 10வது நாள், 25வது நாள்லாம் போடும்போது கண்டிப்பாக பிலிருபினோட லெவல் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும், குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி. ஒரு வயலை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது யூஸுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றதான் ஓப்பன் வயல் ஸ்டெபிலிட்டி. ஓப்பன் வயல் ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும், அதை வந்து தொடர்ச்சியாக அதிக நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணுன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து அதை 2 to 8 degrees செல்சியஸில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ காலையில் நீங்கள் டெஸ்ட்டு போட போகிறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுக்கணும் ரியேஜென்ஸை வெளியே எடுத்து எவ்வளோ டெஸ்ட்டு தேவையோ அவ்வளோ டெஸ்ட்டுக்கு ரியேஜென்ட்டை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து போய் உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். ரியேஜென்ட் காலையில் ஒரு ட்ரேயில் மொத்தமாக நம்ம போட போகிற இதுதான் சுகர், யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட், பிலிருபின் வச்சுங்க. ஒரு சின்ன ட்ரேல இந்த எல்லா ரியேஜென்ட்டும் ஒரு பாட்டில் வச்சுருவாங்க. எடுத்து அந்த பாட்டில் அந்த ரியேஜென்ட் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ட்ரேவை மட்டும் அப்படியே தூக்கி வெளியே வச்சுருவாங்க. வெளியே வச்சு டெஸ்ட்டு போட்டு காலைல ஒரு 10 மணிக்கு டெஸ்ட் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா 2 மணி வரைக்கும் அந்த ட்ரே வெளியே தான் இருக்கும். அப்போது அதோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? குறைய தானே செய்யும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டும் குறைஞ்சிடும்ல. அப்படி இருக்கக்கூடாது. குறையும்னு சொல்ல முடியாது, அதிகமாகவும் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் குளுக்கோஸ் ரீஜன்லாம் பொறுத்த வரைக்கும்
அதில் வந்து ஆக்சிடேஷன் ஜிஓடி வந்து குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறது. அந்த இடத்துல வந்து அட்மாஸ்பரிக் லெவல்லையே வந்து காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து அங்கேயே ஆக்சிடேஷன் நடந்து அந்த ரியேஜென்ட்டே கலர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டு கலராக இருக்கிறது, நீங்கள் 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் திக்காகிடும். அந்த கலரே எக்ஸஸ் கலர், நார்மல் ரியேஜென்ட்டே எக்ஸஸாக கலர் ஃபார்ம் ஆகிடும். அந்த கலரும் நீங்கள் டெஸ்ட் போடும்போது டெஸ்ட்டோட கலரோடு சேர்ந்து எக்ஸஸான ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ குறைஞ்சி தான் போகணும்னு அவசியம் இல்லை, அதிகமாகவும் ஆகும். அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி காலையில் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் போகிறீங்களோ அது வெளியே எடுத்து ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வரணும்லாம் அவசியம் இல்லை, வெளியே எடுத்து நீங்கள் போட்டுருங்க. டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த நம்மளுடைய ரியேஜென்ட் பாட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அப்புறமா இந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்குல்ல அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துவிட்டோம், அது ஒரு ½ ஹவருக்கு அப்புறமா வந்து டெஸ்ட் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா ரியேஜென்ட் வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா வரும், ரிப்போர்ட் சரியாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி குறையாமல் இன்டெகிரிட்டி குறையாமல் இருக்கும். ஸோ இது வந்து அதுதான் வந்து ஓப்பன் ஸ்டெபிலிட்டி. இந்த ஓப்பன் வைல் ஸ்டெபிலிட்டி நீங்கள் ஒவ்வொரு பேம்ப்ளெட் இந்த கிட்டின் செட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இந்த ரியேஜென்ட் எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் ரியேஜென்ட் எவ்வளோ நாள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், ஒர்க்கிங் ரியேஜென்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை இப்போ ஒரு பாட்டில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி 1 மாதத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் அந்த பேம்ப்ளெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கிங் ரியேஜென்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி 2 to 80 டிகிரி செல்சியஸில் வச்சிங்கன்னா 14 days வரைக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம், 15 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ R1R2 கிரியேட்டின் R1R2 வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுங்கன்னு தான் போடுவாங்க. சம்டைம்ஸ் நமக்கு அது வேறு டெய்லியுமா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டில் இன்னொரு பாட்டில் 50 ml ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 100 ml வச்சுட்டு அதை வந்து 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக குறைஞ்சி. கிரியேட்டின்லாம் டெய்லியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒர்க்கிங் ரியேஜென்ட்டை. அப்படி பண்ண முடியல, நான் சேர்த்து தான் மொத்தமாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க ஓப்பன் வைல் ஸ்டெபிலிட்டி எவ்வளோ அந்த கிட்டின் செட்டில் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நாளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அவங்களும் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ 2 to 80 டிகிரி செல்சியஸில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.